உலகில் ஸ்மார்ட் போன் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய டாப் 10 நாடுகளை பத்தின பதிவு தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். அதாவது ஸ்மார்ட் போன் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய 10 நாடுகளை பத்தின தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிர்ச்சியமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்படுத்தும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று பற்றி தெரிஞ்சுக்கணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்மார்ட் போன் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய 10 நாடுகளை பத்தின தகவலை தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம். நாம வாழ்ற இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 195க்கும் மேற்பட்ட பல நாடுகள் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நாடுகளை இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாத நாடே இருக்க வாய்ப்பே இல்லைங்க. ஸோ ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா 8 வயசு குழந்தைல இருந்து 80 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க கிட்ட வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அவங்க பயன்படுத்தக்கூடிய நேரத்துல அதிகமா வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது ஸ்மார்ட் போனா தான் இருக்கும். ஒரு குழந்தையும் அதிக நேரம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளா ஸ்மார்ட் போன் இருக்கு. அதே வயசானவங்களும் அதிக நேரம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் தான். ஓவரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்மார்ட் போன் தான் அதிகப்படியான மக்கள் வந்து இன்னைக்கு அவங்களுடைய கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க, பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதாவது சின்ன குழந்தை நம்ம பெரியவரை சொல்றதுல எல்லாருக்குமே நடுத்தர வயது எல்லாரும் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம கையில அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் தான் அப்படின்றது ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்திருக்காங்க. சோ இந்த ஆய்வறிக்கையில தெளிவா சொல்லிருக்காங்க. நாம சொல்ல போற இந்த 10 நாடுகளும் அதிகப்படியான செல்போனை வந்து அதாவது ஸ்மார்ட் போனை பயன்படுத்தக்கூடிய நாடா இருக்குது. ஸோ பர்சன்டேஜ்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையில எவ்வளவு பேர் 100க்கு 99 பேர் பயன்படுத்துறாங்க. புரியுதுங்களா? இதான் இந்த அளவுல சொல்லியிருக்காங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையில எவ்வளவு பேர் ஸ்மார்ட் போனை பயன்படுத்துறாங்களோ அந்த பர்சன்டேஜை வச்சுதான் இந்த டாப் 10 நாடுகள் வந்து அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இந்த ஆய்வறிக்கையை யார் வெளியிட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மெக்கில் பல்கலைக்கழகம் இவங்க தான் இந்த ஆய்வறிக்கையை தயார் பண்ணிருக்காங்க. உலக நாடுகள் எல்லாத்திலையும் இந்த ஆராய்ச்சி பண்ணி அவங்க மக்கள்கிட்ட வந்து அவங்கள நேரடியாக போயிட்டு மக்களுடைய பயன்பாட்டுல எந்த அளவுக்கு ஸ்மார்ட் போன ஆதிக்கத்தை செலுத்திருக்கு, எந்த அளவுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகப்படியா போனை வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்ற விஷயத்த அந்த ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்திருக்காங்க. சோ அந்த மெக்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பல்கலைக்கழகம் தான் டாப் 10 லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆய்வறிக்கை பிரகாரம் முதலாவது இருக்கக்கூடிய நாடு எந்த நாடு பாத்தீங்கன்னா சீனா தான். சீனா தான் அதிகப்படியான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போனை பயன்படுத்தக்கூடிய ஒரு நாடா பார்க்கப்படுது. அதனாலதான் சீனா முதலாவது இடத்துல இருக்காங்க. சீனாவை தொடர்ந்து 2வது இருக்கக்கூடிய நாடு எதுனா பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா. சோ பயங்கரமான ஒரு வல்லரசு நாடா மாறிக்கிட்டு இருக்காங்க சவுதி அரேபியா. மாற்று கருத்தே இல்ல, அந்த அளவுக்கு வசதி மிக்க நாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ சவுதி அரேபியா தான் அதிகப்படியான ஸ்மார்ட் போன் பயன்படுத்தக்கூடிய நாடாக பார்க்கப்படுது. அதனாலதான் சவுதி அரேபியா 2வது இடத்துல இருக்காங்க. சவுதி அரேபியாவை தொடர்ந்து அதிகப்படியான போன் பயன்படுத்தக்கூடிய 3வது நாடு பாத்தீங்கன்னா மலேசியா. சொல்லவே வேணாம், நம்ம சொன்ன இந்த 3 நாடுமே பயங்கர டெவலப்டு, பயங்கரமா அந்த டெக்னாலஜி வந்து பயன்படுத்தக்கூடிய நாடா தான் இருக்கு. டாப் 3ல சீனாவை தொடர்ந்து சவுதி அரேபியாவை தொடர்ந்து 3வது இடத்துல மலேசியா. டாப் 3யும் வேற லெவல்ல இருக்குங்க. ஸ்மார்ட் போன் பயன்பாட்டுல 4வது எத்தக்கூடிய நாடு பிரேசிலை தொடர்ந்து 5வது எத்தக்கூடிய நாடு தென்கொரியா. சோ சொல்லவே தேவையில்ல, கொரியா அப்படின்னால எல்லாருமே கொரியன் செட்டு தான் ஞாபகம் வரும். பயங்கரமா அச்சு சொல்லுவாங்க. அதே போல தென்கொரியா 5வது இடத்துல இருக்காங்க. அவங்கள தொடர்ந்து 6வது எத்தக்கூடிய நாடு ஈரான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் பயன்படுத்தல 6வது இடத்துல இருக்காங்க. ஈரானை தொடர்ந்து கனடா 7வது இடத்துல கனடா வந்து இருக்காங்க. கனடாவை தொடர்ந்து 8வது இடத்துல துருக்கி வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் பயன்படுத்தல 8வது இடத்துல துருக்கி இருக்காங்க. துருக்கியை தொடர்ந்து 9வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு பாத்தீங்கன்னா எகிப்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் பயன்பாட்டுல 9வது இடத்துல இருக்காங்க. எகிப்தை தொடர்ந்து 10வது இடத்துல கூடிய நாடு நேபாளம். இந்தியாவின் அண்டை நாடான நேபாளம் தான் வந்து பாத்தீங்கன்னா 10வது இருக்காங்க. நாம சொன்ன இந்த டாப் 10 லிஸ்டும் பாத்தீங்கன்னா 100க்கு இவ்வளவு பேர், அதாவது 100க்கு 90 பேர், 100க்கு 50 பேர், 100க்கு 40 பேர் அப்படிதான் பர்சன்டேஜ். இந்த பர்சன்டேஜ் தான் இந்த பல்கலைக்கழகம் வந்து மெக்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவிலும் அதிகப்படியான மக்கள் தொகை இருக்கு. ஆனாலும் இந்தியா அதிகப்படியா இந்த டாப் 10 லிஸ்ட்ல இல்ல. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 17வது இடத்துல இந்தியா வந்து இருக்குங்க. ஸ்மார்ட் போன் அதிகப்படியா பயன்படுத்தக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நாடுகள் லிஸ்ட்ல இந்தியா 17வது இடத்துல இருக்கு. ஸோ இந்த டாப் 10 லிஸ்ட்டை பத்தின தகவல் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஸ்மார்ட் போன் இன்னைக்கு எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மக்களை வந்து மாற்றிக்கிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு அவங்க கையை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இந்த தகவல் கண்டிப்பா உங்க தேவை நினைக்கிறேன், அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான யாருமே சொல்ல பல அரிய தகவலை நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம், நீங்க தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெறவும் முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.